இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தின் முதல் நாள், முதல் வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது ஒரு படை வீரன் அவருடைய விழாவை குத்துகின்றார். அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி அந்த படை வீரனின் கண்கள், ஒரு கண் குருடாய் இருந்தது, அந்த கண் திறக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இது எதை வெளிப்படுத்துகின்றது என்றால், தன்னுடைய இதயத்தை குத்தியவனையும் அன்பு செய்கின்ற இதயம்தான் திரு இருதய ஆண்டவரின் இதயம். தன்னுடைய இதயத்தை குத்தியவனை அன்பு செய்கின்றார், அவனை மன்னிக்கின்றார். அதே போல தனது இடப்படத்தில் இருந்த கல்வனை அவனையும் மன்னிக்கின்றார். ஆக இயேசுவின் இதயம் என்பது அன்பின் இதயம், இரக்கத்தின் இதயம், மன்னிப்பின் இதயம், நம்மையாக ஏற்றுக்கொள்ளும் இதயம். எனவேதான் திரு இருதய ஆண்டவரின் பக்தி நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த திரு இருதய ஆண்டவரின் பக்தியானது எதற்காக நாம் வளர வேண்டும்? மார்கரெட் மரியாவுக்கு ஆண்டவர் தோன்றிய பொழுது ஏறக்குறைய பல முறை தன்னுடைய இதயத்தை அவருக்கு காண்பித்திருக்கின்றார். அவருக்கு காண்பித்த பொழுது 12 ஒரு முக்கியமான முயற்சிகளை அவர் சொல்லியிருக்கின்றார். அனைத்தையும் நாம் இப்போ சிந்திக்க இருப்பதில்லை. ஒரு 7 முக்கியமான காரியங்கள் மட்டும் நாம் சிந்திப்போம். முதலாவதாக 9 முதல் வெள்ளிக்கிழமைகளிலே யாரெல்லாம் திருப்பலி கண்டு திவ்ய நற்கருணை பக்தியோடு நல்ல தயாரிப்போடு உட்கொள்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்தை நான் நிறைவாக ஆசீர்வதிப்பேன் என்று திருதய ஆண்டவர் சொல்கின்றார். இரண்டாவதாக, இயேசுவின் திரு இருதய பக்தியை பரப்புகின்ற குருக்கள் மூலமாக உங்களை நான் முழுமையாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக, எங்கெல்லாம் இயேசுவின் திரு இருதய படம் யாரில் வீட்டிலெல்லாம் நிறுவப்படுகின்றதோ, ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படுகின்றதோ, ஒவ்வொரு நாளும் அந்த திருதய ஆண்டவரின் முன்பாக மண்டியிட்டு முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்றார்களோ அவங்களுடைய குடும்பத்திற்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. நான்காவதாக பார்த்தோம் என்றால், பாவிகள் மனம் திரும்பும் பொழுது என்னுடைய தூய இதய இரக்கத்தால் அவர்களை தூய்மைப்படுத்துவேன். எல்லோரும் பாவிகள் தான், யாரும் ஒரு குற்றவாளி என்று சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பலவீனத்திலே நாம் இருக்கின்றோம். அந்த பலவீனமெல்லாம் நாம் மாற வேண்டுமென்றால் நாம் ஆண்டவரிடம், திரு இருதய ஆண்டவரிடம் நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அவர் நமக்கு மன்னிப்பை தருவார், ஒரு தூயதொரு வாழ்வை கொடுப்பார். ஐந்தாவதாக பார்த்தோம் என்றால், தூய இருதய ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய எல்லா முயற்சிகளும் அது ஆசீர்வாதமாக மாறும். ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தீராத வியாதிகளாக இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், அல்லது மனநோயிலே இருக்கலாம், அல்லது ஒரு தீராத பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லாவித முயற்சிகளும் நீ என் மீது பக்தி கொண்டிருக்கின்ற போது உன்னுடைய எல்லாவித சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார். ஏழாவதாக பார்த்தோம் என்றால், நான் யாரெல்லாம் திரு இருதய ஆண்டவரின் பக்தியில் வளர்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்திலே நான் அமைதியை ஏற்படுத்துவேன் என்று சொல்கின்றார். இன்றைய எத்தனையோ குடும்பங்கள் அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு உண்மையான ஒரு அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி வேண்டுமென்றால் தூய இருதய ஆண்டவர் மீது பக்தி கொள்ள வேண்டும். இன்று அத்தகைய அந்த பக்தி நாம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. புனிதர்களுடைய பக்தி எவ்வாறு முக்கியமோ அதே போல திரு இருதய ஆண்டவரின் மீது இருக்கின்ற பக்தியும் நமக்கு முக்கியம். ஏனென்றால் நமக்கு குடும்பத்துக்கு அவர் அமைதியை, மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். நாம் பாவியாக இருக்கின்ற நம்மை மனம் மாற்றுகின்றார். திரு இருதய ஆண்டவர் படம் முன்பாக நாம் குடும்பத்தோடு ஜெபிக்கின்ற போது அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நாம் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளிலும் நமக்கு முன்னேற்றத்தை இறைவன் திரு இருதய ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நாம் எப்படிப்பட்ட கடின உள்ளம் படைத்தவராக இருந்தாலும் அந்த அந்த இதயத்தை மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். கல்லான இதயம், சில சமயங்களில் கல்லான இதயம் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டு இருக்கின்றோம், ஒரு அபிராமி என்ற ஒரு பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளையும் மருந்து வைத்து கொன்றுவிட்டு தன்னுடைய தவறான உறவால் வேறொருவருடன் ஓடி சென்று சாகும் வரை சிறையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆக அப்படிப்பட்ட கடினமான உள்ளங்கள் நம்மிடத்திலையும் இருக்கின்றலாம். மன்னிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அல்லது நம்முடைய பல்வேறு தவறான எண்ணங்களால், சிந்தனைகளால், போட்டியினால், பொறாமையினால், வஞ்சக சூழ்ச்சிகளால், சுயநலத்தால் நம்முடைய இதயம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இதயத்தை இயேசுவின் இதயமாக நிச்சயமாக அவர் மாற்றுவார், நாம் அவரிடம் வரும்போது. எனவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், தீயோன் சாக வேண்டும் என்பது எனது விருப்பமல்ல, மாறாக மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருக்கின்றது. ஆகவே புனித மார்கரெட் மரியாளுக்கு கொடுத்த அந்த 12 கட்டளைகளிலே 7 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இவற்றை நாம் பின்பற்றுவோம். இதனை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம் குடும்பத்துக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களையும் ஏராளமான நமக்கு ஏற்படுகின்ற எல்லாவித ஆபத்துகள், விபத்துகள், சூழ்நிலையிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நமக்கு நிறைவான வாழ்வையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் கொடுப்பார். அத்தகைய முயற்சியிலே வளர்வோம். ஆமேன்.